இப்போ குருமா வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்டிவி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். இது காரைக்குடி ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, நூல்கோல், கோஸு. நம்ம வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுத்து சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு இதில் போட போகிறோம். அடுத்தது பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோம், அதையும் போட போகிறோம். பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோம், அது போட போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகிட்டோம். கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்காக. அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வச்ச போகிறதா வதக்கி விட்டுக்கணும். அடுத்தது பொடியாக ஒரு சின்ன தக்காளி அடுத்து ஒரே தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் சிங்கிலே இருக்கட்டும், தக்காளி கூட வதங்கட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டுடலாம். இதில் முட்டைக்கோசு, நூல்கோல் எல்லாத்தையும் பண்ணி வச்சாலும் வடச்சட்டியில் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது காரத்துக்கு ஒன்றும் போல இருந்துச்சுக்காதீங்க, இனிமேல் தான் காரத்துக்கு போட போகிறோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவும் தேவையில்லை. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம். இதை லைட்டாக தண்ணி கொடுத்து மூடி வச்சிடலாம். இது காரத்துக்கு தேவையான காரம் சேர்க்க போகிறோம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா அரைச்சி இதை ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், சும்மா ரெடி. இப்போ நம்ம பச்சை மிளகாய், தேங்காய் அரைச்சி வச்சு ஊற்ற போகிறோம். இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தேங்காய் அரைச்சி, வெங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிட்டோம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. 5 மினிட்ஸில் குருமா ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, சாதம், தோசை இது எல்லாத்தையும் நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் குருமா ரெடி ஆயிடும். இப்போ குருமா வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.